வெல்கம் டு ஏ டு ஜி டிஃபென்ஸ் தமிழ். இந்தியா கிட்ட இருக்கிற S-400னால வந்து பாகிஸ்தானோட விமானப்படைக்கு என்ன பாதிப்புன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேட்டோவால் SA-21 அழைக்கப்படுற S-400 வந்து நேட்டோவுக்கு எதிராக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா கிட்ட இருக்கிற வான் பாதுகாப்புக்கு வந்து ஒரு முக்கியமான அமைப்பு இது. ஏற்கனவே இந்தியா கிட்ட வந்து 3 S-400 சிஸ்டம் இருக்கு. இன்னும் வந்து 2026 வந்து 2 S-400 சிஸ்டத்தை வந்து ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட டெலிவரி பண்ணிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட விமானப்படை திறனை வந்து மேம்படுத்துது. S-400 வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அச்சுறுத்தல்களை வந்து ஈர்க்க முடியும். அதாவது அதை வந்து இடைமறித்து இதனால் வந்து தடுக்க முடியும். இந்த S-400 வந்து ஏன் முக்கியம்னு சொல்கிறோம்னா, இதால் வந்து பெரிய பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸு அப்புறம் குரூஸ் ஏவுகணைகளை வந்து இதால் தடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் வந்து இந்தியா வான்பரப்புக்கு வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடியே இதால் தடுக்க முடியும். இது ஒரு முக்கியமானது கைஸ். நம்ம வான்பரப்புக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடியே அமைப்பை வச்சு நம்ம அந்த ஃபைட்டர் ஜெட்டையோ இல்லை ஒரு க்ரூஸ் மிசைலையோ வந்து நம்ம ஈஸியாக எங்கேஜ் பண்ணலாம். S-400 அமைப்பு வந்து எப்படி செயல்படும், அதாவது இது வந்து உண்மையாக வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை வந்து தடுக்க முடியுமான ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு வந்து முட்டுக்கட்டை போடுற விதமாக வந்து உக்ரைன் போரில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னு இப்போ பார்க்கலாம். வந்து பிப்ரவரி 2022 வந்து அதோட இராணுவத்தில் இருக்கப்படுற Su-27 போர் விமானத்தை வந்து 260 கிலோமீட்டருக்குள்ள வந்து 260 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த S-400 வந்து பின்னாடியே துரத்திட்டு போய் இதை அடிச்சிருக்கு, இதை வீழ்த்தி இருக்கு. அதாவது இருக்கிற ஒரு முக்கிய அம்சம்னா வந்து இது ஒரு ஃபைட்டர் ஜெட்டையே வந்து இது அழிச்சிருக்கு. ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு மிசைலிருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து நிறையா செயல்களை பண்ணோம். இந்த ஏவுகணையை வந்து அதோட எங்கேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஃபைட்டர் ஜெட்டு. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ஃப்ளார்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து இந்த ஏவுகணையை வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பின்னாடியே துரத்திட்டு போய் அடிச்சிருக்கு காய்ஸ். முக்கியமான பாயிண்ட் இதோட திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு போரில் வந்து S-400 திறனை வந்து எடுத்து காட்டியிருக்கு. நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து திரும்பி பார்த்துருக்காங்க இந்த சமயத்தில். அதனால் வந்து 600 கிலோமீட்டருக்கும் வந்து அந்த 600 கிலோமீட்டருக்கும் தொலைவில் இருக்கிற அச்சுறுத்தல்களை வந்து இதால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதோட சென்சார்ஸால் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். 600 கிலோமீட்டர்னால் வந்து பூமியிலேருந்து மேலே வானத்து மேலே 600 கிலோமீட்டருக்கும் வந்து கிலோமீட்டர் ஹைட்லேயே வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் பறந்தால் இதால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இதோட முக்கிய அம்சங்கிறது. பாகிஸ்தான் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து இப்போ கரண்ட்டாக இல்லை. இல்லாமல் வந்து அவங்க வந்து சீனாவோட அந்த பாதுகாப்பு அமைப்புகளை தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃபென்ஸ் தரும், எந்த அளவுக்கு வந்து நம்ம விமானங்களை வந்து பாதிக்கும்னு வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா வந்து அந்த பாதுகாப்பு அமைப்புகள்லாம் வந்து எந்த போர்லையும் இன்னும் பண்ணல, அதோட திறனை வந்து முழுசாக வெளிப்படுத்தலை. சீனாவோட வெப்பன்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு பேப்பரில் தான் எழுதியிருக்கு, பேப்பர் வைஸில் தான் அது இருக்குது. இன்னும் வந்து அது எதுவுமே வந்து அதோட பவரை வந்து இன்னும் எந்த போர்லையும் அதை வந்து பண்ணல. இந்தியாவை விட பாகிஸ்தான் நிலப்பரப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. இதால் வந்து ஜியோகிராஃப் கண்ட்ரோலை வந்து இந்தியா ஈஸியாக எடுக்கும். அதில் வந்து IAF கிட்ட S-400 இருக்கிறதுனால இந்தியாவோட வான் பாதுகாப்பை வந்து அதிகரிக்குது. வந்து நம்மளால் நீண்ட தூர இலக்குகளையும் வந்து நம்மளால் ஈஸியாக எங்கேஜ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வந்து இதோட தொழில்நுட்பம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து S-400 இப்படி தான் வேலை செய்யும், இது கரெக்டாக தான் வேலை செய்யுதுன்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால் வந்து வான் அச்சுறுத்தல்களையும் வந்து நம்ம ஈஸியாக கையாளலாம். இருக்கிற S-400 அமைப்புகளையும் வந்து இந்தியா கூடிய சீக்கிரம் வாங்கிடும். இதை வாங்கின பிறகு வந்து நம்ம பார்டரில் தான் நிறுத்தி வைக்க போகிறோம். இதனால் வந்து பாதுகாப்பு வந்து இன்னும் வளம் பெறும். அதாவது இந்த வான் பாதுகாப்பு திறன் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகரிக்கும். வந்து நம்ம வான் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. வந்து ஓகே, பாகிஸ்தான் கிட்ட இல்லை ஒத்துக்கலாங்க. ஆனால் வந்து இது சீனா கிட்ட இருக்குது. இந்தியா வந்து சீனாவுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான். அதனால் வந்து சீனாக்கிட்டையும் இது இருக்குது. வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 500 வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. 500 வந்து இந்தியா கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் வந்து நம்ம ஓன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்த நாட்டிலேயே வந்து ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த மாதிரி வந்து நிறையா இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸும் வந்து நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. அதனாலனா இந்த S-500 வந்து இந்தியா வந்து தவிர்க்கலாம். இப்படி இருந்தாலும் வந்து ஒரு போர் சமயத்தில் வந்து S-500 வந்து கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யா வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதை வந்து சீனாவுக்கும் கொடுக்குமான்னு கேட்டால்
இது ஒரு கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான் கைஸ். ஏன்னா வந்து இதை சீனாவுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இது சீனாவுக்கு கொடுத்துச்சுன்னா வந்து இந்த S500 மாதிரி அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி, அப்படியே ஒரு காப்பி எடுத்த மாதிரி எடுத்து அவங்க வந்து புதுசாக நாங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் வேறு பண்ணுவாங்க குறைஞ்ச ரேட்டில். இப்படி பண்ணுறதுனால ரஷ்யா வந்து இந்த S500 வந்து சீனாவுக்கு வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் சந்தேகமான விஷயம்தாங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு கைஸ். அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், நம்ம கூடிய சீக்கிரம் போட்டுடலாம் கைஸ். பாய் கைஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் கைஸ்.